அனைவருக்கும் வணக்கம். ராகு கேதுக்கள் மாரகம் செய்வார்களா அப்படின்னு யோசிக்கணும். எல்லா கிரகத்தை பத்தியும் பேசிட்டோம். மாரகம் செய்யும், எல்லா கிரகமும் மாரகம் செய்யும். ராகு கேதுக்களும் மாரகம் கண்டிப்பா செய்யும். எப்ப செய்யும் அப்படின்றது தான் முக்கியம். தங்களுடைய தசாபுக்தி காலங்களில் வலிமையான மாரக கிரகங்களுடன் சேரும் போது அல்லது ஜாதகத்தில் வலிமை பெற்ற மாரக பாதகாதிபதிகள் ராகுவையோ கேதுவையோ பார்க்கும்போது ராகு கேதுக்கள் தங்களுடைய தசா புக்தி காலங்களில் மாரகத்தை செய்வார்கள். குறிப்பா அதுக்குதான் இந்த ராகு வந்து 2, 7, 8 இந்த பாவங்கள்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஒரு பெண் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும். அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாதகாதிபதியாகவோ அல்லது மாரகாதிபதியாகவோ அந்த ராகுவிற்கு வலிமை சேர்த்து விட்டால், அந்த ராகுவோட இருக்கிறது அல்லது ராகு கேந்திர கோணத்துல இருந்துருச்சு அப்படின்னா அந்த மாரக கிரகம் அந்த ராகு திசையில கடுமையா வேலை செய்யும். அது 8ஆம் இடம் என்பதால் மாங்கல்யஸ்தானம். கணவனுக்கும் மாரகத்தை செய்தால் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கணவன் சொல்லக்கூடிய ஜாதகத்துல அந்த ஜாதகம் வலிமை உண்டி இருந்ததுன்னா அவருடைய ஆயுளுக்கும் இது தீங்கிழைக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் அந்த குறிப்பிட்ட பெண் ஜாதகத்திற்கு அந்த பெண்ணின் உயிருக்கு கண்டத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியம் இல்லை. 8ஆம் இடம் வம்பு, வழக்கு, துன்பம், விபத்து, அவமானம், சிறைப்படுதல், உடல் துண்டாகுதல், இது மாதிரி பல காரணிகள் இருக்கு அந்த 8ஆம் இடத்துல. எங்க வேணாலும் அது போய் அடி விழும். மாரகஸ்தானாதிபதி வந்து பலமா இருந்து ராகு கேது தசை நடத்துச்சு, மாரகர் தொடர்போ பாதகாதிபதி தொடர்போ ராகு கேதுக்கு இருந்ததுன்னா அந்த ராகு கேது திசையில கண்டிப்பா அந்த மாரகம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ராகு கேதுகள் பார்க்கும்போது ஸ்தான பலத்தை கவனிக்கணும், வீடு கொடுத்த கிரகத்தை கவனிக்கணும். ஸ்டார்லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவோ கேதுவோ அமர்ந்த நட்சத்திராதிபதியினுடைய வலுவையும் கவனிச்சு நீங்க பலன் சொல்லணும். பொதுவாக அந்த ராகு கேதுக்களை ஜாதகத்துல பார்க்கும்போது சாதாரணமா எடை போட்டுறவே கூடாது. ஸோ அது வந்து ஷேடோ பிளானட்ஸ், நிழல் கிரகங்கள், சர்ப்பக்கோள்கள், இந்த மாதிரி பல காரணிகளை வந்து நம்ம அதுக்கு பேர் வச்சு சொல்றோம். அரவு, பாம்பு இப்படிலாம் சொல்றது உண்டு. அந்த ராகு கேது நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். ஸ்தான பலத்தோட அந்த கிரகங்கள் இருந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா தான் அது பாசிட்டிவா நெகட்டிவ் அப்படின்றது தெரியும். அது மாரகஸ்தானத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராகு கேது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்ன்றது அடிப்படையில் சாஸ்திரம் சொல்றது. அது கவனிச்சு பாருங்க. எந்த ஜோதிட நூல்கள்லையும் ராகு கேதுவனுடைய தோஷத்தையோ அல்லது செவ்வாய் தோஷத்தையோ சொல்லல. ஆனால் அவர்களுடைய வலிமையை பற்றி சொல்லியிருக்கிறது. அதைதான் குற்றம், தோஷம் என்று நாம் கூறுகிறோம். அதை புரிஞ்சுக்கணும். நன்றி.